செல்வம் பெருகும் வளம் அள்ளித்தரும் அக்ஷய திருதியை முன்னிட்டு சூரஜ் ரவி கோல்டன் தங்க நகை சிறப்பு தள்ளுபடி எதிர்வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறந்த விலையில் தங்கம் வாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? ஞாயிறன்று அக்ஷய திருதியை எங்களுடன் கொண்டாடுங்க. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துரைய வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கவ் கண்டோனில் குடும்ப வன்முறை, தாய் கத்தியால் தாக்கி பலர் கடுமையாக காயம். சுவிஸ் பகுதியில் போதைப்பொருள் வழக்கு, கிலோகிராம் கணக்கில் கொக்கைன் பறிமுதல். மத்திய கிழக்கு பதட்டம், துபாய் விமான சேவை இடைநீக்கம் நீட்டிப்பு. சூடான் போருக்கு 3 ஆண்டுகள், சுவிட்சர்லாந்து 23 மில்லியன் பிராங்க் உதவி அறிவிப்பு. போர்ட் கண்டோனில் விவசாயி மீது காளை தாக்குதல், ஒருவர் உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்தில் வீட்டு சொந்த உரிமை குறைவு, நில விலை உயர்வே முக்கிய காரணம். இதுவரையும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தில் மோட்டார் சைக்கிள் பயணம் செய்வோருக்கு கடுமையான விபத்துகளில் சிக்குவதற்கான அபாயம் மற்றைய போக்குவரத்து முறைகளை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருப்பதாக BFU வெளியிட்ட புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. மொத்த சாலை பயண தூரத்தில் மோட்டார் சைக்கிள்களின் பங்கு வெறும் 3% மாத்திரமே இருந்தாலும் கடுமையான போக்குவரத்து விபத்துகளில் 27% வரை மோட்டார் சைக்கிள் பயணிகள் தொடர்புடையவர்களாக இருக்கின்றனர். பயணித்த கிலோமீட்டருக்கு ஒப்பிடும்போது கார் பயணத்தை விட மோட்டார் சைக்கிள் விபத்து ஆபத்து 60 மடங்கு வரை அதிகமாக இருக்கலாம் என இந்த கணக்கில் தெரிய வந்தது. விபத்துகள் பெரும்பாலும் ஒரு காரணத்தால் மட்டும் ஏற்படுவதில்லை, பல காரணிகள் ஒன்றிணைந்து தாக்கம் ஏற்படுத்துகின்றன என விபத்து ஆய்வுகள் காட்டுகின்றன. இதனால் பாதுகாப்பை மேம்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியம் என BFU வலியுறுத்துகிறது. இதற்காக சாலை கட்டமைப்பை மோட்டார் சைக்கிள்களுக்கு ஏற்றவாறு மாற்றுதல், விபத்து அதிகம் இடம்பெறும் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்தல், 125 cc மோட்டார் சைக்கிள்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பை மீண்டும் 18 உயர்த்தல், வேக கட்டுப்பாட்டு கண்காணிப்புகளை அதிகரித்தல் போன்ற பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், குறிப்பாக கர்வ் ABS போன்ற உதவி அமைப்புகள் குறித்து விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும் வாகனங்களின் தொழில்நுட்ப நிலைமை சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. மோட்டார் சைக்கிள் பயணிகளின் தனிப்பட்ட பாதுகாப்பிலும் குறைபாடுகள் இருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தலைக்கவசம், பாதுகாப்பு ஜாக்கெட், பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் உறுதியான காலணிகள் போன்றவை விபத்து நேரத்தில் காயங்களை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கக்கூடியவை. இருப்பினும் குறிப்பாக வெப்பமான கால நிலையிலோ அல்லது குறுகிய தூர பயணங்களிலோ பலர் முழுமையான பாதுகாப்பு உடைகளை அணியாமல் பயணம் செய்வது ஆபத்தை அதிகரிக்கிறது. இதனால் பாதுகாப்பு உடைகள் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தொடரப்படுகின்றன. BFU வழங்கிய முக்கிய பரிந்துரைகளில் பாதுகாப்பான மற்றும் முன்கூட்டியே கணித்து ஓட்டுதல், வேகத்தை சூழ்நிலைக்கேற்ப கட்டுப்படுத்துதல், முழுமையான பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயமாக அணிதல் மற்றும் ஓட்டுநர் பயிற்சிகளை தொடர்ந்து மேம்படுத்தல் ஆகியவை அடங்குகின்றன. சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லையில் அமைந்துள்ள யூரோ ஏர்போர்ட் பாசல் முல்ஹவுஸ் ஃப்ரைபூர்க் விமான நிலையம் முக்கிய ஓடுதள பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக செயற்பாடுகளை குறைத்துள்ளது. இன்று தொடங்கி மே 20 வரை இடம்பெறும் இந்த பணிகளால் பெரும்பாலான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்த காலப்பகுதியில் EasyJet மாத்திரமே தனது சேவைகளை தொடரும். அதுவும் குறுகிய 2ஆம் நிலை ஓடுதளத்தை பயன்படுத்தி மட்டுப்படுத்தப்பட்ட பயண சேவைகளை வழங்கும் என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் வழக்கமான கோடைகால அட்டவணையோடு ஒப்பிடும்போது விமான சேவைகள் கணிசமாக குறைக்கப்பட்டாலும் முக்கிய ஐரோப்பிய நகரங்களோடு இணைப்புகளை தொடரும் வகையில் சில முக்கிய பயண வழித்தடங்கள் மற்றும் சுற்றுலா இடங்களுக்கு சேவைகள் வழங்கப்படும். இந்த பராமரிப்பு பணிகள் விமான நிலையத்தின் பாதுகாப்பு மற்றும் சேவை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்றன. இருப்பினும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பயணிகள் முன்கூட்டியே தங்கள் பயண திட்டங்களை சரிபார்த்து மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் மற்றும் பெர்ன் நகரங்களில் உள்ள குழந்தை பராமரிப்பு மையங்களில் நடந்ததாக கூறப்படும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணையில் அரசு வழக்கறிஞர்கள் எடுத்த நடவடிக்கை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த வழக்கில் குறைந்தது 15 குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு பராமரிப்பு ஊழியர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்ற விசாரணை எதிர்நோக்கி காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் விசாரணையின் போது அந்த நபர் தனது மொபைல் தொலைபேசியில் எடுத்ததாக கூறப்படும் படங்களுக்கான இணைப்பை பெற்றோருக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
சுவிட்சர்லாந்து சட்டத்தின்படி வழக்கில் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் ஆதாரங்களை பார்ப்பதற்கான உரிமை உள்ளது. இருப்பினும் இவ்வாறான மிகுந்த நுணுக்கமான மற்றும் உணர்ச்சி வசப்படும் ஆதாரங்கள் பொதுவாக அலுவலகத்தில் நேரடியாக மாத்திரமே பார்க்க அனுமதிக்கப்படுவது வழக்கம். மேலும் குழந்தை அசிங்க படங்கள் சட்டப்படி முற்றிலும் தடை செய்யப்பட்டவை என்பதால் இத்தகைய உள்ளடக்கத்தை பகிர்ந்ததன் மூலம் அரசு வழக்கறிஞர்களே சட்டத்தை மீறியிருக்கக்கூடும் என ஒரு வழக்கறிஞர் பிளிக் பத்திரிகைக்கு தெரிவித்தார். இந்த சம்பவமானது குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நீதிமுறை நடைமுறைகளின் நெறிமுறைகள் குறித்து சுவிட்சர்லாந்தில் புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. தற்போது இந்த விவகாரம் குறித்து மேலதிக சட்ட மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது கவனிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு சொந்த உரிமை கொண்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக புதிய ஆய்வு காட்டுகிறது. ஹோம் 24 வெளியிட்டுள்ள பகுப்பாய்வின்படி நாட்டில் வரும் 34% மக்கள் மாத்திரமே தாங்கள் வசிக்கும் வீட்டை சொந்தமாக வைத்துள்ளனர். ஆய்வு செய்யப்பட்ட 40 நாடுகளில் இது மிகவும் குறைந்த அளவு. 2010ஆம் ஆண்டில் இந்த விகிதம் 38% இருந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளில் அது மேலும் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்குவது பலருக்கும் இன்னும் கடினமான ஒன்றாகவே உள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் வீட்டு சொந்த உரிமை விகிதம் 60% கடந்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தில் இது குறைவாக இருப்பதற்கான முக்கிய காரணம் நில விலைகள் அதிகமாக இருப்பதுதான் என ஆய்வு சொல்கிறது. சுவிட்சர்லாந்தில் சம்பள நிலை உயர்ந்திருந்தாலும் அது நில விலை உயர்வை சமன் செய்ய முடியவில்லை. மாறாக மக்களின் வாங்கும் திறன் அதிகமாக இருப்பதால் நகர்ப்புறங்களில் வீடுகளுக்கான தேவை அதிகரித்து அதன் காரணமாக நில விலைகள் மேலும் உயர்கின்றன. இந்த நிலைமையானது குறிப்பாக நகரங்களில் வாழும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு வீடு வாங்குவது இன்னும் சவாலானதாக மாற்றியுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர வளர்ச்சி தொடர்பான கொள்கைகளில் மாற்றம் அவசியம் என நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் ஓல்ட் டவுன் பகுதியில் உள்ள மெக்டொனால்ட்ஸ் உணவகம் அமைக்கும் திட்டத்திற்கு வழங்கப்பட்ட கட்டட அனுமதியை நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த திட்டத்துக்கு எதிராக பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதில் பிரிட்டிஷ் நடிகை எமா தாம்சன் உட்பட சிலரும் இந்த முயற்சியை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நிர்வாக நீதிமன்றம் திட்டமிடப்பட்ட உணவகத்தின் சில அம்சங்கள், குறிப்பாக வெளியில் தென்படும் புகை வெளியேற்ற குழாய்கள் அந்த பகுதியின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டட அமைப்போடு பொருந்தவில்லை என்ற எதிர்ப்பாளரின் வாதத்தை ஏற்றுக்கொண்டது. இதனால் கட்டட அனுமதி செல்லாது என தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு குறித்து மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தின் பேச்சாளர் ஆச்சரியம் தெரிவித்துள்ளதோடு தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சூரிச் பழைய நகரம் அதன் பாரம்பரிய கட்டிட வடிவமைப்பிற்காக பிரபலமான பகுதி என்பதால் புதிய கட்டிடங்கள் அமைக்கும் போது அதன் வரலாற்று தன்மையை பாதுகாப்பது முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த தீர்ப்பு அந்த கொள்கையை உறுதிப்படுத்தும் வகையில் பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 07831310081. சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் தொடர்ச்சியான மோதல் நிலையை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனம் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் தனது துபாய் பயண சேவைகளின் இடைநீக்கத்தை மேலும் நீடித்துள்ளது. இதன்படி துபாய்க்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து விமானங்களும் குறைந்தது ஜூலை 11 வரை இயக்கப்பட மாட்டாது என்று நிறுவனம் அறிவித்தது. இதற்கு முன்பு இந்த சேவை மே 31 வரை மாத்திரமே நிறுத்தப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் எடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதட்டம் மற்றும் வான்வழி பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் இதற்கான முக்கிய காரணங்களாகும். இந்த சேவை பாதிக்கப்படும் பயணிகளுக்கு மாற்று வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் கூடுதல் கட்டணமின்றி தங்கள் பயண தேதியை பின்னர் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது முழு டிக்கெட் தொகையை திரும்பப் பெறலாம். சர்வதேச விமான சேவைகள் பாதுகாப்பை முன்னிறுத்தி தற்காலிக மாற்றங்களை மேற்கொள்வது வழக்கமானதாக இருந்தாலும் இந்த நீட்டிப்பானது பயணிகள் திட்டங்களில் கூடுதல் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதால் முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியமாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் மார்ச் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் நீண்டகால விசாரணைக்கு பின்னர் பல கிலோகிராம் அளவில் கொக்கைன் விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படும் 36 வயதான சுவிஸ் நபர் ஒருவர் கைதானார். இந்த நடவடிக்கை கண்டோன்ஸ் போலீஸ் ஷுவைட்ஸ் கடந்த ஏப்ரல் 14, 2026 அன்று மேற்கொண்டது. சந்தேக நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது பெருமளவு கொக்கைன், போதைப் பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் குண்டுகளோடு 2 துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டன. இந்த வழக்கை முன்னெடுத்து வரும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றச்சாட்டு தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளதோடு குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபரை
அவரை காவலில் வைக்க நீதிமன்றில் கோரிக்கை வைத்தது. இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. விசாரணை இடம்பெற்று வருவதால் தற்போது கூடுதல் தகவல்கள் இல்லை. நீதிமன்றில் இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரை குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர் குற்றமற்றவர் என்ற சட்ட அடிப்படை நிலைமை அமுலில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் சுகர் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற குடும்ப வன்முறை சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 37 வயதான பெண் ஒருவர் தன் குடும்பத்தினர் மீது கத்தியால் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதிகாலை 6 மணிக்கு முன்பாக கென்டோனல் அவசர அளிப்பு மையத்திற்கு ஒரு தனியார் வீட்டில் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற மீட்புக் குழுக்கள் காயமடைந்தவர்களுக்கு உதவி வழங்கினர். இந்த தாக்குதலில் ஒரு புதியதாக பிறந்த குழந்தை மற்றும் இரு பெரியவர்கள் கடுமையாக காயமடைந்துள்ளனர். குழந்தை ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மற்றவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பப்பட்டனர். அவர்களில் இருவருக்கு அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒருவர் நடுத்தர அளவிலான காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெறுகிறார். ஆரம்ப தகவல்களின் அடிப்படையில் அந்த பெண் கடுமையான மன அழுத்த நிலையில் இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அவர் முதலில் தனது குழந்தையையும் மற்ற குடும்பத்தினரையும் கத்தியால் தாக்கியதோடு பின்னர் தன்னையும் காயப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தின் துல்லியமான காரணங்கள் இன்னும் தெளிவாக கிடையாது. அதிகாரிகள் மேலதிகமாக விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் பாலசியூக்ஸ் வில்லேஜ் பகுதியில் இன்று காலை நடந்த விபத்தில் ஒரு விவசாய தொழிலாளி காலை தாக்குதலால் உயிரிழந்தார். காலை சுமார் 8 மணியளவில் அந்த பகுதியில் உள்ள ஒரு விவசாய பண்ணையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். 45 வயதான போலந்து நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் காலை இருந்த வெளிப்புற வேலி பகுதியில் வேலை செய்த வழி திடீரென காலை அவரை தாக்கியது. அந்த காலை அவரை வேலைக்கு எதிராக பலத்த அழுத்தத்தோடு தள்ளியதோடு பின்னர் மிதித்ததாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த மீட்புக் குழுவினர் அவரை உயிர்ப்பிக்க முயன்ற போதிலும் அவர் அங்கேயே உயிரிழந்ததாக உறுதியானது. இந்த சம்பவம் குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணை ஆரம்பித்துள்ளது. விசாரணையை ஜெண்டாமேரி அதிகாரிகள் மேற்கொள்கின்றனர். சம்பவத்தின் பின் அந்த காளை அதன் உரிமையாளரால் இறைச்சிக்கென கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் இடம்பெற்று வரும் உள்நாட்டுப் போருக்கு 3 ஆண்டுகளான நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான மற்றும் தூதரக ஆதரவை தொடர்ந்து வழங்கும் உறுதியை சுவிட்சர்லாந்து மீண்டும் உறுதிப்படுத்தியது. இதற்கென சுமார் 23 மில்லியன் சுவிஸ் பிராங்க் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை டிம் எண்டர்லின் பெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அமைப்பின் அமைதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு தலைவர் பெர்லின் நகரில் இடம்பெற்ற சர்வதேச மாநாட்டில் வெளியிட்டார். இந்த உதவி திட்டம் முக்கியமாக உணவு பாதுகாப்பு, வாழ்வாதார மேம்பாடு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதி ஏற்படுத்தும் முயற்சிகளில் கவனம் செலுத்துகிறது. 2023 ஆண்டு தொடங்கிய இந்த மோதலுக்கு பிறகு சூடான் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு சுவிட்சர்லாந்து மொத்தமாக சுமார் 213 மில்லியன் பிராங்க் உதவி வழங்கியுள்ளது. இதற்கு மேலாக கடந்த ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த 50 மில்லியன் பிராங்க் அவசர நிதியும் சேர்க்கப்பட்டது. தற்போது சூடானில் நிலவும் மனிதாபிமான சூழ்நிலை மிகவும் மோசமானது. அரசு படைகள் மற்றும் ஆயுதப்படை குழுக்களுக்கு இடையிலான மோதலால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததோடு கடும் பட்டினி நிலையும் முக்கிய அடிப்படை வசதிகளின் சிதைவும் ஏற்பட்டுள்ளன. 3,30,00,000க்கும் அதிகமான மக்கள் மனிதாபிமான உதவியை சார்ந்துள்ளனர். மேலும் சுமார் 1,30,00,000 பேர் இடம்பெயர்ந்தனர். அதில் 40 லட்சம் பேர் அண்டை நாடுகளுக்கு தஞ்சமடைந்துள்ளனர். மனிதாபிமான உதவிகளோடு சேர்த்து அரசியல் தீர்வை நோக்கி தூதரக முயற்சிகளையும் சுவிட்சர்லாந்து தொடர்கிறது. சூடான் தரப்புகளுக்கு இடையிலான ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதோடு அமைதி செயல்முறைகளில் பெண்களின் பங்கேற்பையும் ஊக்குவித்து வருகிறது. மேலும் யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்பின் முகமைகள், இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ், சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசு அல்லாத அமைப்புகளோடு இணைந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவி வழங்க சுவிட்சர்லாந்து செயற்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swisstamil24.com-ஐ அணுகுங்கள். வணக்கம்.